ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Proverbs chapter 19 verse 11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய விவேகம் அவனுடைய கோபத்தை அடக்கும் என்று சொல்லப்படுகிறது. The discretion of a man makes him to slow to anger. There are times people do not discern the situations of other people's mistake. They think whatever they do is the right thing they are doing. But we need to step on to their shoes so that we will understand the situations on which they have made this mistake. That is the discernment, that is the discretion for a person to do before they are angry at somebody. நாம் பிறர் மேல் கோபம் கொள்வதற்கு முன்பதாக அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் இருக்கிற இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்று நிதானித்து அறியும் பொழுது நாம் கோபத்தை அடக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற அநேக மனிதர்கள் கோபப்படுவதை ஒரு நல்ல குணமாக நினைக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை கோபப்படவில்லை. The Lord God forgave everything. He was not angry at us at any time. Even we have made a lot of mistakes against God, still He forgives us. He is not angry on us. He is not mad at us. That is the quality of God we need to follow. The second part of the verse says, it is a glory for a man to overlook somebody's mistake and forgive them. பிறருடைய தவறை நாம் அதிகமாக நாம் கண்டுகொள்ளாதபடிக்கு அவர்களை மன்னிக்கும் பொழுது அது நமக்கு மேன்மையாய் இருக்கிறது, நமக்கு மகிமையாய் இருக்கிறது. People always admire and people always know that we are a person who has God's qualities, because God forgives all our mistakes. He forgives all our transgressions. He forgives all our trespasses, and He loves us. That is the glory of God. The same way, we also have to overlook somebody's mistakes, somebody's transgressions against our thought or our belief. We need to love them like God loved us. That is why the Word of God says, if we forgive others, then God forgives us. If we reconcile with others, God also reconciles with us. Our Lord Jesus Christ came into this world to reconcile us with our God so that we will receive all the blessings from God. So today, if you are in a situation to forgive somebody, it is good for you to forgive them and take God's blessings on your side. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் அவசரப்பட்டு கோபப்படாமல் நிதானத்தோடு சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நிதானமாய் அதை நடந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி செய்து உமக்காக வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். பிறரை மன்னிக்கிற இடத்துல நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். நீர் எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படிக்கு நாங்கள் பிறருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களிடத்துல காணப்படுகிறதான மனுஷிக தன்மைகளை மாற்றி நாங்கள் தெய்வீக தன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.